பசலிக்கீரை வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். இது பசலிக்கீரை வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை அவைலபிளோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதை கூட்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லை மசியல்னு சொல்லிக்கலாம். நான் வந்து சிறுபருப்பை நல்லா கழுவி அதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் ப்ரெஷர் குக்கரில் அடித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் சூடாக்கி அதில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு தட்டி போட்டாலும் ஓகே தான். பூண்டு வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும், அதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த டைமில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பசலிக்கீரை போட்டுக்கலாம். கீரை அப்படியே கொஞ்சம் வதக்குனிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். அந்த டைமில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க பருப்பு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ணிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்து கூட கொஞ்சமாக அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையான காம்பினேஷன். And always remember this, everybody can cook, everybody has to cook.